வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆதரவு கொடுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இயற்கை மருத்துவத்தில் வாத பிரச்சனைக்கு சூரணம் செய்து சாப்பிடுவாங்க. அந்த சூரணம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்ற தகவலை தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாத பிரச்சனைக்குன்னு சாப்பிடக்கூடிய சூரணத்தில் 15 விதமான பொருட்களை சேர்ப்பாங்க. அது என்னங்கிறத வரிசையாக பார்க்கலாம். மாவிலங்கம் பட்டை, கொன்றை பட்டை, சத்திரமூல வேர்பட்டை, கண்டங்கத்திரி வேர், வாதநாராயணன் பட்டை, பூதக்கரப்பான் பட்டை, தூதுவளை சமூலம், வெள்ளருகு, பிறப்பங்கிழங்கு, பரங்கிப்பட்டை, சங்கன் வேர், செங்கந்தாரி பட்டை, சிவனார் வேம்பு, சிந்தில் கொடி சமூலம், கண்டம் பரங்கி போன்ற 15 விதமான பொருட்களை வச்சு தான் வாதத்துக்கு சூரணம் செய்கிறாங்க. இந்த எல்லா பொருட்களும் 20-30 வருஷத்துக்கு முன்னாடி கிராமங்களில் வேலிப்புறங்களில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். இப்போ நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த 15 விதமான சரக்குகளை சுத்தம் செய்து உலர்த்தி அரைத்து வஸ்திரகாயம் செய்து கொண்டு வகை ஒன்றுக்கு 100 கிராம் அளவு எடுத்துக்கொண்டு நன்றாக கலந்து வச்சுக்கணும். இந்த சூரணத்தை தினமும் 3 வேளை உணவுக்கு பின் தேனில் குழைச்சி சாப்பிட்டு வெந்நீர் குடித்து வர வேண்டும். இப்படி இந்த சூரணத்தை தினமும் நம்ம சாப்பிட்டு வரதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இந்த சூரணத்தை சாப்பிட்றதுனால நமக்கு தீரக்கூடிய நோய்கள் என்ன அப்படிங்கிற விவரத்தையும் பார்த்தலாம். உடலில் ஏற்படும் அனைத்து விதமான வலி வேதனைகள் தீரும். முடக்கத்தான் கஷாயத்தில் மேற்கண்ட சூரணத்தை சாப்பிட்டால் மூட்டு வலி, மூட்டு வீக்கம் குறையும். கைகால் குடைச்சல் தீரும். எலும்புகளில் ஏற்படும் வலி வேதனை மற்றும் இடுப்பு வலி, சதைகளில் ஏற்படும் குத்தல் போன்ற வலிகள் போன்றவை குணமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் சந்தேகங்களும் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே போல் அடுத்து ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு வாழ்க.